கேட்டதை கொடுங்க, இல்லனா விஜய் கிட்ட போயிடுவோம். திமுகவை நெருங்கும் காங்கிரஸ், ஸ்டாலின் கோபம். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடந்து வரக்கூடிய நிலையில, திமுக மீது இந்திய தேசிய காங்கிரஸ் அழுத்தம் கொடுக்க தொடங்கியிருக்கு. கூடுதல் இடங்களையும் முதன்முறையாக மாநில அமைச்சரவையில பங்கு கோரியும் காங்கிரஸ் திமுகவிற்கு பிரஷர் போட தொடங்கியிருக்காங்களாம். தமிழ்நாட்டில் வரவிருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சியில் கூட்டணி விவாதம் தீவிரமடைந்திருக்கு. நீண்ட கால கூட்டணி கட்சியான திமுகவுடன் தொடர்வதா அல்லது நடிகர் அரசியல்வாதி விஜயின் தமிழக வெற்றி கழகத்தோட கைகோர்ப்பதா என்பது குறித்து காங்கிரசுக்குள்ள வெவ்வேறு கருத்துக்கள் நிலவி வருகின்றன. காங்கிரஸ் தலைவர்கள்ல ஒரு பிரிவினர் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைப்பது சிறந்தது அப்படின்னு வாதிடுகின்றனர். தாவேக்காவுடன் இணைந்தால் அதிக தொகுதிகளில் போட்டியிடவும் மாநில அரசில் அமைச்சர் பதவிகளை உட்பட பெரும் பங்கை பெறவும் முடியும் அப்படின்னு நம்புகின்றனர். அறிமுக கட்சியாக இருப்பினும் தாவேக்க சுமார் 20% வாக்கு சதவீதத்தை பெறக்கூடும் என்று இந்த பிரிவு கருதுகிறது. தற்போது இருக்கக்கூடிய 4% வாக்கு சதவீதத்தை உயர்த்தவும் ஆட்சி எதிர்ப்பு வாக்குகளை ஒருங்கிணைத்து பாஜகவின் அரசியல் களத்தை சுருக்கவும் தாவேக்குவுடனான கூட்டணி உதவும் என அதன் ஆதரவாளர்கள் கூறுகின்றனர். எனினும் சிதம்பரம், மாணிக்கம் தாகூர் உள்ளிட்ட பல மூத்த தலைவர்கள் திமுகவுடன் கூட்டணியை தொடர வலியுறுத்தி